ஹாய் guys, வெல்கம் பேக் டு நிலா குக்கிங் டுவெல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 200 உமன்ஸ் வராங்க. இன்றைக்கி அவங்களுக்காக நாம் குஸ்கா ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ குஸ்கா செய்கிறதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சு நாம் இப்போ டவரா அடுப்பில் வச்சிட்டோம். டவரா நல்லா காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்துட்டு இப்போ 1 லிட்டர் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நெய் இப்போ நல்லா காஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 100 பட்டை, 50 கிராம் ஏலக்காய், 50 கிராம் கிராம்பு, கல்பாசி, பிரிஞ்சி இலை, இது கூடவே வந்துட்டு ஒரு 4 ஜாதிபத்திரி, ஆயில், நெய் ரெண்டுமே வந்து நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச உடனே வந்துட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 10 கிலோவை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் கைஸ், அதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நிறைய ஆயில், நெய் நல்லா தெரியுது ஆனியனில். ஆனியன் நல்லா வதங்கிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே நாம் பச்சை மிளகாய் 1/2 கிலோ ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் பாருங்கள் நல்லா ரோஸ்டட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இப்போ இஞ்சி 1/2 கிலோ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பூண்டு 1/2 கிலோ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா ராஸ்மல் போகிற வரையும் நாம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காத அளவுக்கு நாம் பார்த்துக்கணும், அதான் மெயினான விஷயம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். பாருங்கள், நல்லாவே பேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நாம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 10 கிலோ தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். நாம் இப்போ விடியற்கால ஒரு 5 o'clock போல் நாம் இதை செஞ்சிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல்னாலேயே பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சிட்டாங்க. பாருங்கள், இந்த இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, நெய்யோட ஸ்மெல்லு எல்லாமே சேர்ந்து வரப்போ அப்படியே கமகமன்னு இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம் தேவைக்கேற்ப. இப்போ நல்லா நாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் கைஸ் நம்மளால் வந்து பேஸ்ட்டாக எடுத்து நல்ல செம்ம டேஸ்ட்டோட ஃபுட்டு கொடுக்க முடியும். இப்போ ஒரு படி கை அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கிறோம். அதே அளவுக்கு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா. இப்போ நாம் ஊற வச்சு எடுத்துருக்கிற 1 கிலோ பச்சை பட்டாணியை நாம் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நைட்டே நாம் வந்துட்டு ஊற வச்சிடுறோம். அப்போ தான் வந்துட்டு குஸ்காவோட சேர்ந்து நல்லா சாஃப்டான முறையில் பாயில் ஆகி வரும். நல்லா மெதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், செம்ம ஸ்மெல்லு கைஸ். இப்போ வந்து நாம் நிலா குக்கிங் ஸ்பெஷலான பிரியாணி மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து ஒரு 150 அளவுக்கு உள்ள பொடியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து சக்தி சிக்கன் பிரியாணி மசாலா வந்துட்டு 600 கிராம் ஆட் பண்ணிக்கிறோம். ரியலாகவே செம்ம வாசனை கைஸ், வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படா குஸ்கா ரெடியாகுன்ற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நல்லா நாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸோட ராஸ்மல் போகிற வரையும் நாம் பாயில் ஆக்கி எடுத்துக்கிறோம். பாருங்கள், நல்ல பேஸ்ட் ஆயிடுச்சு. நல்ல கிரேவியோட ஸ்மெல்லு வேறு லெவலில் வந்துட்டுருக்கு. இந்த டைமில் வந்துட்டு ஒரு 1/2 லிட்டரு நெய் வந்துட்டு மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ராஸ்மல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஆஸ் யூஸ்வல் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் பொன்னி அரிசி தான் நாம் இன்றைக்கி எடுத்திருக்கோம். எந்த பாத்திரத்தில் ரைஸ் எடுத்துருக்கோமோ அந்த பாத்திரத்தில் 1க்கு 2 விகிதம் நாம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மூடி போட்டு நல்லா கொதி வர வரையும் நாம் வெயிட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நாம் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா 200 முந்திரி, 100 கசகசா இது வந்துட்டு நல்லா ஃபைனாக வந்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிறோம். பொடி பண்ணி தண்ணி கொதிச்சிட்ருக்கும் போதே அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பொடியை ஆட் பண்ண உடனே வந்துட்டு நாம் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிற ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம்.
ரைஸ் ஆட் பண்ண உடனேயே நாம் ஒரு கிண்டி ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி மறுபடியும் கிண்டுறோம். மறுபடியும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடி மறுபடியும் கிண்டணும். அடிப்பிடிக்காமல் மெயினாக பார்த்துக்கணும். அப்பப்போ அடியில் கிண்டிக்கணும். தண்ணி எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுண்டிகிட்டே வருது. முன்னந்ததுக்கு இப்போ ரைஸ் நல்லா பாயில் ஆகி தண்ணி வந்து நல்லா குறைஞ்சிருச்சு குவான்டிட்டி. பாருங்கள், இப்போ வந்து ஒரு பெரிய லெமன் வந்து ஒரு 3 பழம் புழிஞ்சு அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து தயிர் 1 லிட்ரு ஆட் பண்ணிக்கிறோம். இதை எதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்துட்டு உதிரியாக வந்து சாப்பாடு கிடைக்கும். நம்ம பாயில் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணி நல்லா சுண்டோன்னே இப்போ வந்துட்டு சாப்பாடை நல்லா சமப்படுத்திட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு வந்து நாம் நெருப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி மூடி ஃபுல்லாக வந்துட்டு பரப்பி விட்டுக்கிறோம். அப்போ தான் வந்துட்டு பாத்திரத்தோட ஹீட்டோடையும் மேலே உள்ள ஹீட்டும் சேர்ந்து நல்லா பாயில் ஆகும். தம் போட்டு கரெக்டாக வந்து 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். நமக்கு ஆர்டர் கொடுத்தவங்க ரைஸ் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஸோ வந்துட்டு நான் ரெட் கலர் கேசரி பவுடரும் ஆரஞ்சு கலர் கேசரி பவுடரும் எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாம் இப்போ வந்துட்டு தம்மை உடைக்க போகிறோம். ஸோ வந்துட்டு நெருப்பெல்லாம் வந்துட்டு ஒன்று சேர்த்துட்டு இப்போ தம் ஓப்பன் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், வேறு லெவலில் வந்து குஸ்கா ரெடி ஆயிடுச்சு கைஸ். நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேசரி பொடியை வந்துட்டு நாம் இப்போ ஊற்றிக்கிறோம். அடுத்து வந்துட்டு நாம் நெய்யை ஆட் பண்ணிக்கிற ஒரு 200 ml வந்துட்டு. அடுத்து நாம் கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி ஒரு கட்டை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டைமில் போட்டால் தான் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். புதினா கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வணக்கும் போது லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா இப்போது நாம் கிண்டலாம். பாருங்கள், செம்ம ஸ்மெல் கைஸ், வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே. ரைஸ்லாம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டியே இல்லை, செம்மையாக இருக்குது. பாருங்கள், பார்த்தாவே தெரியும். நாம் வந்துட்டு இன்றைக்கி 20 கிலோ வந்துட்டு குவான்டிட்டி செஞ்சுருக்கோம். இதான் நம்ம நிலா குக்கிங்க்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஆர்டர் கைஸ். ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா. நல்ல நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு டேஸ்ட்டு ப்ளஸ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கே ரைஸும் கிடச்சிருச்சு. நம்ம நிலா குக்கிங் சப்போர்ட் பண்ணுற அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே நிலா குக்கிங்க்கு தேவை கைஸ். மிக்க நன்றி. மிகவும் சுவையான குஸ்கா ரெடி. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க கைஸ். அப்போ தான் வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹாப்பி உமன்ஸ் டே கைஸ்.